ஹாய் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கிறது மலைகளின் இளவரசி கொடைக்கானல். கொடைக்கானலில் ஒரு முக்கியமான இடத்த பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். கொடைக்கானல் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்த எல்லாம் போய் பார்க்கணும். அந்த இடம் என்னென்னா, அங்கே உள்ள மியூசியம், ஒரு அருங்காட்சியகம் அங்கே இருக்குது. நம்ம மலைகளில் ஏறிக்கிட்டு இருக்கோம். பனி மூட்டங்கள் பார்த்தீங்களா, அப்படியே அதை கடந்து தான் போய்க்கிட்டு இருக்கோம். நம்ம அந்த அருங்காட்சியகம் போய் என்னென்ன விஷயங்கள், பழமையான பொருட்கள்லாம் அங்கே இருக்குது, அதை பார்ப்போம். பக்கத்தில் வந்தாச்சு. இதுதான் நண்பர்களே கொடைக்கானலில் அமைஞ்சுள்ள அருங்காட்சியகம். இது பார்த்திங்கன்னா வெளிப்புற தோற்றம். வெளியே எல்லா மலர்களும் இருக்குது. என்னென்ன உள்பகுதியில் இருக்கோ அதெல்லாம் வெளியே வரைஞ்சிருக்காங்க. இப்போ நம்ம உள்ளுக்கு போக போகிறோம். உள்ளே டிக்கெட் எடுத்து தான் உள்ளே போகணும். நம்ம டிக்கெட் எடுத்தாச்சு. டிக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டு உள்ளே போய் பார்க்கலாம். ஒன்று ஒன்றா இங்கே பார்க்க முடியாதவங்க பாருங்கள். நாணயங்கள், பழைய காலத்து நாணயங்களை இங்கே இருக்குது. ஒரு நாட்டு நாணயங்கள் சரிங்களா. அடுத்து தாலி, முதுமக்கள் பயன்படுத்தின அந்த தாலி. இது என்ன பார்த்திங்கன்னா, அந்த கற்கள், பழங்குடியினர் அந்த பயன்படுத்திய சின்ன சின்ன கற்கள் வச்சுருக்காங்க. இது முள் மரம்னு சொல்கிறாங்க. மேலே இருக்கிறது, அந்த ரவுண்ட் சைட்ஸில் இருக்கிறது, அது எந்த விலங்குகளும் அந்த மரத்தில் ஏற முடியாதான். இது கீழே ஈமுக்குடி முட்டைகள், அந்த பார்த்திங்களா, எல்லாம் மண்ணால் செய்யப்பட்ட அந்த பொருட்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் ஆதி காலத்தில் பழங்குடியினர் யூஸ் பண்ண அந்த பொருட்கள்லாம் இந்த அருங்காட்சியகத்தில் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பழங்குடியினர் வாழ்ந்த அந்த மாதிரி வீடுகள், அந்த வடிவமைப்பு வச்சுருக்காங்க. இப்படிலாம் வீடு கட்டி வாழ்ந்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்களா, இது குறைக்கும் மானு. இதில் பார்த்திங்கன்னா அந்த கடல் உள்ள உயிரினங்களுக்குள்ள அந்த வகைகளை வச்சுருக்காங்க. அப்படியே நம்ம பார்த்துக்கிட்டே வந்தோம்னா இது இந்த நட்சத்திர மீன் என்ன வகைகள் இருக்கோ எல்லா வகைகளும் இங்கே வச்சுருக்காங்க. இது யானையின் பாதம், இந்த எலும்பு பார்த்திங்கன்னா யானையின் பல், உண்மையான பல் அது. அதுக்கப்புறம் இந்த கூடு வகைகள்லாம் வச்சுருக்காங்க. கழுவு கூடு, தேன் கூடு, இந்த மாதிரி கூடு ஐட்டங்கள் ஃபுல்லாகவே வச்சுருக்காங்க. இதெல்லாம் பல 100 வருஷங்களுக்கு முன்னாடி உள்ள விஷயங்களை வச்சுருக்காங்க. ரொம்ப விஷயங்கள் இந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா டால்பின் மீன், அந்த எலும்புகள், முதலையின் தலை பார்த்திங்களா அப்படியே. இது முதுமக்கள் பயன்படுத்தி தாலி, ஒரு பெரிய சைஸ். இது கடல் ஆமை, இதெல்லாம் பார்த்திங்கன்னா மீன் இனங்கள். மீனில் உள்ள எல்லா இனங்களையும் இங்கே பதப்படுத்தி வச்சுருக்காங்க. பாருங்க, எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் பாம்பின் இனங்களை எல்லாத்தையும் பதப்படுத்தி வச்சுருக்காங்க. சரிங்களா. திமிங்கலத்தின் தாடை எலும்பு, அந்த ஃபுல் சைஸ் உள்ள எலும்பை அப்படியே வச்சுருக்காங்க. எல்லாமே பதப்படுத்தி வச்சுருக்காங்க. முதுகெலும்பு. நம்ம அடுத்துள்ள பார்க்க போது பார்த்திங்கன்னா இதெல்லாம் மேலே இருக்குது. பார்த்திங்கன்னா பறவைகள் இனங்கள் இருக்குது. அது உண்மையான அதை தான் பதப்படுத்தி வச்சுருக்காங்க. இது மரநாய்,
காட்டு பூனை இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கிறதுலையே ரொம்ப ஹைட்டான மலைப்பாம்புகள் அந்த தோலை வச்சுருக்காங்க அப்படியே. அடுத்து வந்து இதை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே பாம்புகளின் வகைகள் பாருங்கள், இதெல்லாம் அப்படியே பதப்படுத்தி வச்சுருக்காங்க. உயிரில்லாத பாம்பு பதப்படுத்தி அப்படியே வச்சுருக்காங்க. பாம்பு இனங்கள் எல்லா இனங்களும் இங்கே இருக்குது. கீழே இருக்குது பார்த்தீங்களா, மலைப்பாம்பு 11 ஃபீட் 11 அடி போட்டிருக்காங்க மலைப்பாம்பு, அதை வச்சுருக்காங்க. நம்ம அப்படியே காட்டு நாய் எல்லாத்தையுமே அந்த எலும்பு கூடு அப்படி வச்சுருக்காங்க. ஏன்னா இவ்வளோ பெருசாக வந்து பதப்படுத்தி வைக்க முடியாதனால எலும்பு கூட வச்சுருக்காங்க. சின்ன சின்ன உயிரினங்களை வந்து பதப்படுத்தி வைக்கலாம். பார்த்திங்களா, இது ஃபுல்லாகவே கருவில் வளர்ந்து இறந்து போன ஃபுல்லாக அப்படியே வச்சுருக்காங்க பாருங்க. இந்த குரங்கு குட்டிகள் அதே பாருங்கள், எல்லாமே அப்படியே நேச்சுரலாக அப்படியே பதப்படுத்தி வச்சுருக்காங்க. இதெல்லாம் மிருகங்களின் வளர்ச்சி, அந்த கருவில் இருக்க என்னென்ன வளர்ச்சி இருக்கோ அந்த வளர்ச்சி வச்சுருக்காங்க. அப்படியே பார்த்துட்டு வாங்க. இதெல்லாம் வந்து நம்ம தாயின் வயிற்றில் இறந்து போன உண்மையான குழந்தைகள். இதெல்லாம் ஒரு ஸ்டேஜில் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். 5 மாதம் 6 மாதம் 7 மாதத்தில் எப்படி இருக்கும் குழந்தைகள், அப்படியே இறந்து போன குழந்தைகளை அப்படியே பதப்படுத்தி வச்சுருக்காங்க பாருங்கள். நண்பர்களே, கொடைக்கானல் வந்தீங்கன்னா இந்த அருங்காட்சியகத்துக்கு வந்து பார்த்துட்டு போங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே பழங்குடியினர் பயன்படுத்திய கற்கள் இதெல்லாம் சரிங்களா, ஒரு கற்களும் எப்படி இருக்குது பாருங்கள். இது மான், எல்லா உயிரினங்களும் தோல் பகுதியை வச்சுருக்காங்க. மான், மயில் அப்படிங்கிறது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பூச்சி வண்டுகள், அந்த எல்லா இனங்களும் இங்கே பார்க்கலாம். அந்த கூட்டில், குருவி கூட்டில் இந்த முட்டையிட்டதை அப்படியே பக்குவப்படுத்தி வச்சுருக்காங்க. இது ஏகப்பட்ட வண்டுகளின் இனங்கள், பூச்சிகளின் இனங்கள் எல்லாத்தையும் பார்க்கலாம். அடுத்து நாணயங்கள், பழைய காலத்து நாணயங்கள் அப்படின்னு வச்சுருக்காங்க. கொடைக்கானல் வந்தீங்கன்னா இந்த அருங்காட்சியகத்தை பார்த்துட்டு போங்க. அப்புறம் தற்போதைய அருங்காட்சியக இயக்குனர் ரோம் நகரில் வேட்டிகன் வானொலியில் பணி செய்தவர் போட்டு அவங்க புகைப்படம் இருக்குது. இதுதான் புலியோட எலும்பு கூடு பார்த்தீங்களா. இது எல்லாமே கடலுக்குள்ளே வாழ்கிற இனங்கள். அந்த நத்தையிலிருந்து நண்டு இந்த மாதிரி பல ஆயிரம் இனங்களை சேகரித்து இந்த இடத்துல வச்சுருக்காங்க. அப்படியே இது ஃபுல்லாகவே பறவை இனங்கள். அப்படியே அந்த மரங்களில் தத்ரூபமாக இருக்கிற மாதிரி அப்படியே அமைச்சிருக்காங்க. பறவை இனங்கள் அப்படியே அந்த பறவைகள் அப்படியே பதப்படுத்தி அப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். இதை மிக்ஸ் பண்ணி 6 மந்த் ஒன்ஸ் எக்ஸ்போர்ட் டாக்டர்ஸ் வந்து கேஸ் ஸ்டே பண்ணி இது பூராத்துக்குமே சேஞ்ச் பண்ணலாம். எல்லாமே கலெக்ஷன். குட் கலெக்ஷன் அவார்டு கொடுத்துருக்காங்க சார் அந்த மியூசியத்துக்கு. 2 டன்னு வெயிட்டுங்க, 2000 கிலோ பண்ணி பதப்படுத்தும். 2 டன்னு வெயிட். பச்சை புறாவெல்லாம் இருக்கு, இந்த புளியெல்லாம் பாருங்க எவ்வளோ பெரிய புளின்னு. இதெல்லாம் அப்போ சூட் பண்ணி பதப்படுத்தணும். இப்போ இருக்கவங்க இதை பராமரிக்கிறாங்க. நிறைய அதிகாரிகள்லாம் வருவாங்க சார். நீங்களும் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருங்க. சரிங்க சார். அதிகாரிகள்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இம்பார்ட்டண்டான ஆமாம். கலெக்டர் லெட்டரே என்ன தெரியுமா கொடுத்துருவாரு, வேக்சின் மியூசியத்தோட. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.